கண்டுள்ள திருவள்ளுவர் செல்வி பால யாழினி குழந்தை நம் எல்லோருக்கும் பொதுவான இறைவனருளால் பல செல்வங்களை பெற்று நீண்ட காலம் குறைவின்றி வாழ நம் எல்லோர் சார்பாகவும் வாழ்த்தி அந்த எல்லோருக்கும் பொதுவான இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் தந்து நிறைந்த ஒரு அழகான எதிர்காலத்தை தர எங்கள் இசைக்குழுவின் சார்பில் வாழ்த்தி எங்களுக்கு இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய மரியாதைக்குரிய சகோதரர் சரவணன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்கள் ஜனரஞ்சிதா இசைக்குழுவின் நன்றிகளை காணிக்கையாக்கி எங்கள் அறிவு இசையோடு இந்த இசை நிகழ்ச்சி நாம் செய்வோம். இசையை தொடர்ந்து முதலில் வரும் 10 பாடலை பாட இசைக்குழுவின் பாடகையும் ராஜ்ஸ்ரீவியின் ராஜகீதம் நிகழ்ச்சியில் முதல் பரிசு வாங்கிய பாடகி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 1000 பேருக்கு மேலே போட்டியிட்ட ஒரு போட்டியில் சூப்பர் சிங்கராக முதல் பரிசு வாங்கி வந்த எங்கள் இசைக்குழுவின் பாடகியுமான ஜாஸ்மின் அவர்கள் தரும் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக முதலில் ஒழிக்கிறது.
ரொம்ப முக்கியமான ஒரு பாடகர் நான் கூப்பிட போகிறேங்க. கூப்பிடலாமா? வர கூப்பிடலாமா? கைதட்டுங்க, அப்போ தான் வருவார். ஆமாம், நீங்கள் எந்த அளவுக்கும் நான் குறையில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பாடகர் இங்கே அறிமுகப்படுத்த போனோம். அவர் வேற யாரும் இல்லை, எங்களை இங்கே கூட்டு வந்த மரியாதைக்குரிய அந்த சரவணன் அவர்கள் தான். நல்லாவே கைதட்டலாம் அப்போ கூட. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பாடலை அவர்கள் இங்கே பாடுவதற்காக சேர்ந்திருக்கிறார்கள். அந்த ஒரு அழகான முருகன் பாடலை உங்களுக்காக வழங்க சரவணன் அண்ணா அவர்கள். உள்ளத்திலே இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா வெள்ளிமலையான் வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா போதுமே என்று கருத்தில் உந்தன் அருள்வடிவம்
அருள் வடிவம் தோன்றுமே. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா. ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரலையே, நாடி உன்னை சரணடைந்த கங்கையா, வாழ்வில் நலம் அனைத்தும் அருள் வருவாய் முருகையா. ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரலையே, நாடி உன்னை சரணடைந்த கங்கையா, வாழ்வில் நலம் அனைத்து பேர அருள்வாய் முருகையா. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா. மேடையில் நிறைய பாடுற எங்களை மாதிரி ஆளுகளுக்கே கூட நிறைய தப்பு வருது. ஆனால் திடீர்னு ஏறி ஒரு பாட்டை வந்து தைரியமாக பாடணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய மைக்கு முன்னால், இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு பாடலை பாடணும் அப்படின்னு சொன்னால், அதுவும் பாடினவங்க பாட்டு வந்து சாதாரணவங்க பாட்டு இல்லை. சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல். அந்த பாடலை அதே குரலோட பாடின அவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்களுக்கு நல்லா கைதட்டலாம். ஆனால் எங்கள் இசைக்குழு சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பாடுங்க. பாடலை பாட நாம் அழைப்பது உங்களுடைய அமோக கரகோஷத்தின் நடுவிலே உங்கள் உள்ளம் கலந்த பாடகர். உங்கள் உள்ளம் மட்டுமல்ல, இந்த உலகம் மட்டுமல்ல, நம் தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ கோடி ரசிக பெருமக்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டார் எங்களுடைய அருமை நண்பரும் உங்களுடைய ஆத்மாத்மான பாடகருமான மூக்குத்தி முருகன் அண்ணா அவர்களை அன்போடு இந்த பாடலை பாட அழைக்கிறோம். ஆமாம், கூட்டம் கொஞ்சமாக இருந்தாலும் கைத்தட்டு நல்லா கட்டினீங்கன்னா ஒன்றும் நல்லா இருக்கும். ஆமாம், அழகான பாடலை உங்களுக்கு பாடுவாங்க. சரி 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 எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? மதியம் நல்ல சாப்பாடு, நல்லா தூங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய எனது அருமை அண்ணா சரவணன் அவர்களுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்திருக்கும் சூப்பரான ஒரு இசைக்குழுங்க. தமிழகத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் எத்தனையோ இசை நிகழ்ச்சி போயிருக்கேன். 3 தபிலிஸ்ட் வந்திருக்கிறது நான் அந்த மேடையில் தான் நான் பார்த்துருக்கேன். சில மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா தபிலிஸ்டே இருக்க மாட்டேன். ஐயா அவரே வாச்சிருவார், மனோஜை வாச்சிருவார். என்ன தபிலிஸ்ட் எங்க மனோஜ் இருக்காருங்க அப்படின்னு. அந்த மாதிரி அருமையான ஒரு இசைக்குழுங்க, இசைக்கலைஞர்கள். ரொம்ப பிடித்தமான ஒரு இசைக்குழு. அதனால தான் வந்து அண்ணன் சொல்லும்போது நான் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த டீமை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னதுனால தான் உடனே சரவணன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த இசைக்குழுக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம்.
இசையும் நானே ஆடும் கலையின் நாயகனானே எதிலும் இயக்கோ இயக்கம் நானே எதிலும் இயக்கம் நானே என் இசை நின்றால் அடங்கும் உலகே நான் அசைந்தால் அசையும் அகிலமில்லாமே நான் அசைந்தால் அசையும் அகிலமில்லாமே அறிவாய் மனிதாவும் ஆணவம் தெரிதாய் நான் அசைந்தால் அசையும் அகிலமில்லாமே அறிவாய் மனிதாவும் ஆணவம் தெரிதாய் ஆளவாயனோடு காண வந்த மணி காடுவாயினை கூட வந்ததொரு பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேன் பாட்டும் நானே பாவமும் நானே சத்தியம் சிகரிகம் சிகரி தரிதபரி தரி தரிதப மகரி சமதரி பமகர பமகரி மகபமர பமதரி சரி சகரிக சரி சரி சத சரி சரி தப மமதரி சரி கரி மகரி சரிக நீ சரிகமா கரி சாய் தரணி சகரி விதி மகர மம 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 மணி சகரி சகரி மகரி சகரி 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 தப ஸ்ரீ மம 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 பத சரி தரணி சகரி 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 தப சரி தப மகரி சகரி தப மகரி சகரி கலக்கிட்டீங்கண்ணா தேங்க்யூ சூப்பர் சூப்பர் தார 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 தார
தட்டி பாடுதே மங்களம் நாடுதே சங்கமம் இன்னைக்கு ஒன்னால தான் இத்தனை பேர் உள்ள குடும்பத்தில் சாப்பாடு போட்டுட்டாரு அப்பா. அது எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஸ்டேஜ் போட்டவங்க, இந்த பந்தல் போட்டவங்க, சமையல் பண்ணுறவங்க, இன்னும் இந்த சவுண்ட் சிஸ்டம் அவுட்டோர் கொடுத்துருக்குறாங்க, சேர்ஸ் போட்டவங்க, பூமாலை பண்ணவங்க, டெக்கரேட் பண்ணவங்க, இப்படி எத்தனையோ பேர். அத்தனை பேருக்கும் இன்னைக்கு பாலயானையோட இந்த பூப்பு நீராட்டு விழாவை முன்னிட்டு அத்தனை பேர் குடும்பத்துக்கும் கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாளைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக உணவு கிடைக்கும்ல, அதான் உண்மை. அதற்காக சரவணன் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பாலயானை இதுக்காகவே உங்களுக்கு பெரும் புகழான ஒரு வாழ்வு வரப்போகுது. எதிர்காலத்தில் மிக உயர்வான இடத்தில் வாழப்போகிற மிக அற்புதமான ஒரு உயர்வை இறைவன் தரப்போகிறார். அதுக்குடைய ஒரு முன்னோட்டம் தான் இது. இந்த மாதிரி ஒரு தகவல் நான் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா வெளியில் போட்டு ஒரு மிட்டாய் வாங்க கூட யோசிக்கிறாள். இன்னைக்கு இருக்கு எவ்வளோ பேர் 5 மிட்டாய் கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இந்த பொண்ணுக்காக அவர் நம்ம நினைக்கலாம் அவர் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, பணம் நிறைய வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை சார், எங்கே வேலை பார்த்தாலும் நம்ம ஊர் மதிப்பு ரூபானா அங்கேயும் ரூபா தான். அமெரிக்கா போனாலும் அந்த ரூபா. பட் ரூபா சம்பாதிக்கணும்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டப்படணுமோ இங்கே அதை விட பல மடங்கு கஷ்டப்படணும் அங்கே. ஸோ அவங்க அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க.
பணம் காசு நிறைய கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அவங்க ₹1 சம்பாதிக்கிறதுக்கு தன்னை எந்த அளவுக்கு வருத்திட்டு இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் வெளிநாடுகளுக்கெல்லாம் நிகழ்ச்சி போகும்போது. ஸோ அந்த மாதிரி உழைத்த ஒரு பணத்தை இன்னைக்கு தன் பிள்ளைக்காக இவ்வளவு அழகாக செலவு பண்ணி இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே பலங்காயிரமாக இருக்கிறது. உங்களுடைய குடும்பம் செல்வ செழிப்போட நீண்ட நெடுங்காலம் வாழணும். இந்த பாட்டு உனக்காக நான் இப்போ பாட போகிறேன். சரியா? நீங்கள் உட்கார், இந்த பாட்டு முடியும். சரி விடுங்க, சரி விடுங்க. போலாம் சரி.
அனைத்துகளின் சார்பில் வாழ்த்துகிறோம். வாழ்க 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 பலன். வரங்க வர சொல்ல முடியும் தங்கச்சியை. அப்படியே மேல வாங்க. சூப்பர். ஆஹா கட்டுமல்லி கட்டி வச்சா வட்ட கருப்பு பொட்டு வச்சா சந்திரனில் ரெண்டு வச்சா சார பாம்பு இடுப்பு வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா கரும்பு கோடு எட்டி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணு வச்சா இம்மா தூண்டு வைக்க வச்சா நெத்தி போட்டு எல்லாம் தூக்கி போட்டு போல வச்சா வள்ளே சுத்தப்பட்டு ஊரே பார்க்க நான் போட்டு வந்த வள்ளே கத்து பல்லு ஒரு பிள்ளை உச்சி கட்டு நேரத்தில் பட்டுன்னு பட்டிய உச்சி வெட்டும் தட்ட வள்ளே ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலகி மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே பொண்ண பாட்டா ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலகி
சூப்பர் சூப்பர் சூப்பர். எங்கேயும் விடாதீங்க, எங்கேயும் இருங்க. எப்போ வேணா கூப்பிடுவோம் உங்களை. நாங்க ஆடுற போது அப்படியே ஆடுனீங்க. சூப்பர், வேற லெவல். இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. அப்புறமேல் பாட்டு பாடலாமா? கண்டிப்பா அக்கா, நீங்க மத்தியமே ஏமாத்துட்டீங்க. நீங்க இப்ப ஆட போறீங்க, உங்களை நான் ஆட வைக்க போறேன்.
எங்க ரெண்டு பேருக்கு இன்னொரு பாட்டு இருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான பாட்டு. அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவானது பாலயாழ்னியோடைய பூப்புனித நன்னீராட்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாரையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் மதுரை ஜனரஞ்சிதா ஆர்கெஸ்ட்ரா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அவர்கள் கூறியது போல் நம்ம ஃபங்க்ஷன் வந்து எப்படிதான் இருந்தாலும் அந்த ஃபுட்டு சாப்பாடு சொன்னாங்க தெரியுமா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நேற்று இரவு இருந்து இன்று இரவு வரை இன்னும் நமக்காக சமையல் செய்து நம்மை அனைவரையும் மகிழ்வித்த சமையல் மாஸ்டர் தோழர் சண்முகவேல் அவர்களை மேடைக்கு அழைத்து ஒரு சின்ன கௌரவிப்பு செய்தோம். சரவணன் அவர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து கௌரவிப்பார். நல்லா கைதட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா சாப்பாடு போட்டிருப்பாருன்னு நம்புகிறேன். ஏதாவது குற்றம் குறை இருந்தால் சொல்லுங்கள். அது அப்படியே போகும்போது பிடிச்சு சொல்லிடுங்க, விட்டுறாதீங்க. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.
அடுத்ததாக நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் மதுரை ஜனரஞ்சிதா ஆர்கெஸ்ட்ரா அவர்களின் சார்பாக இன்று நம்மளை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு நமது விழாவின் சார்பாக திரு சரவணன் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். ஆசி ஆசி. அதாவதுங்க, இந்த இசைக்கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியான இசைக்கலைஞர்கள். இந்த தேதி வந்து நிச்சயமாக வந்து பயங்கரமான டஃப்பான தேதி, யாருமே கிடைக்க மாட்டாங்க. ஆனால் முன்னாடியே நீங்கள் வந்து நிகழ்ச்சியை புக் பண்ணதுனால எல்லாரும் வந்து கிடைச்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லைங்கண்ணே. 2 மாதத்துக்கு முன்னே அண்ணா வந்து புக் பண்ணிட்டார். அதனால் 3 மாதமாக இருக்கும். ஆமாம்மா. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இசைக்குழு நீங்கள் வந்து தேர்வு பண்ணதுக்கு, என்னுடைய பேச்சை கேட்டு நீங்கள் வந்து நம்பிக்கையோடு தேர்வு பண்ணதுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. அதே போல் ஆசிரியர் சாரும் வந்து அற்புதமான ஒரு ஆடியோ நம்ம எப்பயுமே குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி இசைக்கலைஞர்களை நல்ல தேர்வு செஞ்சு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அருமையான இசைக்கலைஞர்கள், பிடிக்கும் எந்த பாட்டு கேட்டாலே வாசிக்கக்கூடிய திறமையுள்ள கலைஞர்கள். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நீங்கள் மதியமே சால்வ் போட்டீங்க, அதனால் வேறு ஒருத்தருக்கு நல்லா வாட்சா. சரிங்களா? அதாவது சரவணன் வந்து இன்னைக்கு இல்லை, 4 மாதத்துக்கு முன்னாடி இருந்து பிளான் பண்ணாரு. ஒரு நோட் புக் எழுதியிருக்காரு, 80 பேஜ். நம்ம படிக்கும்போது கூட அப்படி எழுதியிருக்க மாட்டோம். இந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கணும் அப்படின்றதுக்காக 80 பேஜ் யாராவது எழுதியிருப்பாங்க. 100 பேஜா? அப்பா, 100 பேஜா? எனக்கு தெரிஞ்சது 80 பேஜ் தான். எங்கள் டீம் சொல்கிறாங்க 100 பேஜ் அப்படின்ட்டு. அதில் முக்கியமாக வந்து நம்ம அண்ணன் மூக்குத்தி முருகனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சவாலான விஷயம். அவர் பேசி செஞ்சு ரூட் எடுத்து போய் அவரை ரீச் பண்ண முடியவே இல்லை எங்களுக்கு. அப்புறம் கடைசியில் வந்து அவரே தான் வந்து பேசி எல்லாமே பண்ணாங்க. அப்புறம் அண்ணன் சொன்ன மாதிரியே நம்ம அந்த ரஞ்சிதா அவங்களையும் ஆர்கெஸ்ட்ராவையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ரொம்ப நன்றி. அடுத்து அதே நமது அண்ணா சொல்லியிருக்காரு, அடுத்த நிகழ்ச்சி வந்து கத்தார் நாங்கள் உங்களை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நம்ம வந்து கத்தார் போக போகிறோம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. தமிழ் சங்கத்துக்கிட்ட சொல்லி கத்தாரு கண்டிப்பாக உங்களை அழைச்சிட்டு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக போகிறோன்ற நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். எப்படி எனக்கு கணேசனே? ஓகே. அடுத்ததாக நமது கீபோர்டு வாசிப்பாளர் அண்ணன் பாலாஜி அவர்களுக்கு அவரோட கீபோர்டு இணையாக எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. அவரையும் நம்ம ஒரு சின்ன கௌரவிப்பு. அடுத்து அண்ணன் கணேஷ் அவர்கள் வாங்க. அவரோட வாசிப்பையும் நம்ம வந்து என்ன சொல்றது, முறியடிக்கவே முடியல. மெய் மறந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. வாங்க. அடுத்து நமது விஜய் டிவி புகழ், ராஜ் டிவி புகழ் ஜாஸ்மின் அவர்களுக்கு ஒரு சின்ன கௌரவிப்பு. வாங்க. கைத்தல்ல கொடுங்க. நல்லா நீங்க உற்சாகமா கை தட்டினா மட்டும்தான் நாங்க விடிய வரைக்கும் பாடுவோம். ஆடுங்களா இல்லைன்னா உங்களை நாங்கள் தூங்க வச்சிருவோம். அந்த மாதிரி பாடலாம் போட்டு தூங்க வச்சிருவோம். தயவு செய்து ஒவ்வொரு பாட்டு கை தட்டுங்க, முடிந்தவரை கை தட்டுங்க. முடியலன்னா முன்னாடி இருக்கிற முதுகாக தட்டுங்க. அப்படியே சத்தம் வச்ச கலகலப்பா. அடுத்ததாக இப்போ நம்ம பாட்டு கேட்டுக்கிறது, நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்காது. எந்த விதமான பவர் பிரச்சனையோ எதுவுமே இல்லாமல் எல்லாம் நடந்திருக்கு. ரொம்ப நன்றிண்ணா. அதே மாதிரி இந்த பந்தல் அமைப்பு செஞ்சு கொடுத்த மிஸ்டர் நாராயணன் அவர்கள் வாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் டெக்கரேஷனும் சரி, இந்த மேலே அந்த பண்ண கலர் செலெக்ஷன். ஆனால் எங்கால் விடலை, கிட்டத்தட்ட 10 நாளாக அவரை தூங்க விடலை. இங்கே பாய் போட்டு படுத்திருந்தார் சரவணன். இங்கே பாய் போட்டு படுத்திருந்து தான் இதெல்லாம் கொண்டு வந்தார். அவர் வந்து இனிமேல் எங்கே போனாலும் ரொம்ப சிறப்பாக பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். இதை விட வாங்க சார். ரொம்ப நன்றி. ஓகே,
தேங்க்யூ வெரி மச். இது எல்லாம் மேலே எங்களை நின்று ரொம்ப அனௌன்ஸ் பண்ணி இந்த எங்களுக்கெல்லாம் துண்டெல்லாம் போட்டுட்ருக்கிறாரு, ஒன்றும் தெரியாத மாதிரி. ஆனால் இப்போது இந்த ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து அண்ணன் தான். அவர் தான் நல்லாவே கைதட்டலாம். நம்ம கேஜிஎஸ் ஈவெண்ட்ஸ் அண்ணா, அவங்க பேர் சரவணன், நீங்களும் சரவணன் தான். சரவண பெருமாள், அண்ணன் பேர் சரவணன், அவர் முருக பக்தர், எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. அவரும் பாலாஜி பெருமாள், அந்த இருக்கிறாரு கணேசன், மூக்குத்தி முருகன் இருக்கிறார். மேக்ஸிமம் இங்கே முருகன் நிறையா இருக்கிறதுனால இது ஒரு முருகனோட சங்கமம் இது. ஸோ நல்ல ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்து உங்களுக்கும் நன்றி. நன்றி. இளையராஜா அவருடைய இசையில் உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு எனக்கு கொண்டு போட்டாங்க ஆர்கெஸ்ட்ரா லீடர் அப்படின்னு சொல்லி. அது போக வந்து எஸ்பிபி அவர்கள், உங்களுக்கு தெரியுமா, எஸ்பி பாலசுப்ரமணியம் தெரியுமா, அவரோட சேர்ந்து நான் ஒரு 20-21 வருஷம் வந்து பணியாற்றி வந்து கொண்டிருந்தேன். அவருடைய இறுதி இசை நிகழ்ச்சி வரைக்கும் நான் தான் அவருக்கு சவுண்ட் இன்ஜினியராக இருந்தேன். அவருடைய இசைக்குழுவில் நானும் ஒரு பாடகராக பயணித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தின் நினைவாக அந்த பாடலை அவருக்காக பாடுவோம். சரவணன் அவர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு, அவங்களுக்கு கேட்டுட்டாங்க.
தொடர்ந்து வரும் பாடலை எங்கள் இசைக்குழுவின் பாடகர் பிரபு அவர்களும் இணைந்து தாரிணி அவர்களும் பாடுவார்கள். யாரெல்லாம் கூப்பிட போறீங்க இப்போ? உங்களுக்கும் ஒரு கோஷ்டி இருக்கீங்க. எப்படியுமே போகிற ஊர்ல எல்லாம் ஒரு கூட்டம் சேர்த்துறாங்க. இவரும் சரி, இந்த பொண்ணும் சரி. ஏன் பசங்கள்லாம் வச்சுருக்கீங்களா கையில்? பசங்களாம் வச்சுருக்கீங்களா கையில்? அப்படிலாம் இல்லை. அப்படியா? பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு குட்டீஸ் ரெடியா இருக்கீங்களா? பார்த்தீங்களா நம்ம பேசுறத வச்சு தான் எங்களோட வேலையே இந்த குழந்தைங்க கிட்ட தானே, வேற யார்கிட்டயுமே இல்லை. யார் வருவா டான்ஸ் பண்ணுறாங்க? எல்லாருமே வருவாங்க. அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ஆடுவாங்க. என்ன பாட்டு? சும்மா ஒரு 5 பேர் மட்டும். ஆமாம். கெஸ் பண்ணிட்டீங்களா என்ன பாட்டுன்னு? சரிங்களா? முடியாது. இங்கே இடம் இல்லைன்னா அங்கே கூட டான்ஸ் பண்ணலாம். நீங்கள் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ஆகலாம். அங்கே இருந்து என்ன பாட்டு? இங்கே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, அப்போ இங்கே வாங்க. எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் டான்ஸ் ஆகிடும். போதும் 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 போதும். போதும். அடுத்த ரொம்ப போயிட்டு இருக்கு. அடுத்த பாட்டுக்கு அடுத்த பாட்டு. அடுத்த பாட்டுக்கு நாங்க கீழே வந்துடுறோம். எல்லாரும் சேர்ந்து கீழே வரலாம். வாங்க வாங்க இங்கே வாங்க. சரி, போலாமா? என்ன பாட்டு கண்டுபிடிக்கிறீங்களா? இந்த வசனத்தை சொல்லு. புஷ்பான ஃப்ளவர் நினைச்சியாடா? என்ன பாட்டு? மல்லிகை வானத்தை அம்புகளோ, கண்மணி கம்புகளோ, அம்பளி முனில நம்புகளோ, முந்திரி கம்பிகளோ, முள்ள மலர்மணி செண்டுகளோ, நிம்மடி செண்டுகளோ, எத்தனை எத்தனை வண்டுகளோ, முக்கிய செண்டுகளோ. ஆருக்கு ஒரு வண்டி, ஊருக்கு ஒரு வண்டி, 10 மணிக்கு
இந்த இசைக்குழுவில் ஆஸ்தான பாடகர்கள் பாடகிகள் சமீப காலமாக நாங்கள் இல்லாமல் வேறு நிகழ்ச்சியும் போடுறதில்லை. என்னுடைய சகோதரியோட கணவர் என்னுடைய மைத்துனர் அவர் அண்ணன் கூப்பிடுறாரு. பரவாயில்ல, எங்களுக்கு இது பெருமை. அன்னை கச்சேரியில் எங்களை வந்து கூப்பிடுறது எங்களுக்கு பெருமை. இவங்க இல்லாமல் எந்த கச்சேரிக்கு போகிறதில்லை. அது மாதிரி ஒரு அழகான பாடலை தந்த ஒரு 2 பேருக்கு ரொம்ப நன்றி. ஒரு இருவரும் ஏன் 2 பேரும் விட்டுட்டு போகிறது இல்லைன்னா இவரோட என்ன நம்ம பொண்டாட்டி ஆமாங்க, வேற யாரும் இல்லை, பொண்டாட்டி தான். அதை தான் வந்து சுற்றி வளைச்சு செண்டபிள்னு சொல்கிறாங்க. அதனால அவங்களுடைய பெர்ஃபார்ம் எல்லாம் ரொம்ப ஈடுபாடாக இருக்கும். புதுசாக வந்துருக்காங்க. யார் இது? ஐயா ஏன்னா ஏதோ கூட்டம் கொஞ்சம் மிட்டாய் இருக்கிறது. ஏதோ விற்கிறதுக்காக கூட்டு வந்தாங்க. கடலப்பருப்பி, பஞ்சு மிட்டாய், பருப்பி இந்த மாதிரி விற்கிறதுக்காங்க. ஆமாம், அதாவது பாட்டு முடிஞ்சோன்னு பார்க்கலாம் அதோட நிலைமை, அந்த கெட்டப்போடுது அமைப்பு என்னங்கிறது நாங்கள் சொல்லக்கூடாது. அந்த பாட்டு முடிஞ்சோன்னு பாருங்கள். அவர் எதுக்காக அந்த கெட்டப்பில் வந்தாலும் அப்பதான் உங்களுக்கு தெரியும். என்ன கேட்டாங்க வேணாம், அவர் பாடினோடனே கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க மைனா விஜய் டிவி மைனா அப்படியா தெரியுது? அப்படிதான் தெரியுறாங்க. மைனா மாதிரி தெரியல. அப்படியா? அப்படிலாம் தெரியல. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குட்டி வந்ததில்லை. யானை குஞ்சு சொல்ல கேட்டு
கழுத மாதிரி கத்துறது சூப்பர். எதுங்க சூப்பரா இருந்துச்சு நீங்களே சொல்லுங்க. ஆடுனதா சூப்பர். பாட்டு தான். அப்ப கழுத மாதிரி சரியில்லை. அது அதெல்லாம் நல்ல கைத்தட்டு கொடுக்கலாம். அப்படி சூப்பரா பாடுங்க. நிலாவே தெரியல. ஆனா நிலா காகிதம். ஆமா, இது எந்த ஊர் கலந்து? ஐயா நான் நான் தெரியல. தெரியுது. ஐயா மூக்குத்தி முருகன். ஆமா, இந்த கழுதை எந்த கழுதைன்னு கேட்டா அது நல்லா இருக்காது. நம்ம ஊர் கழுதையா, கோவில் கழுதையா? கோயத்துல கோவில் கழுதை. ஆனா கோவில் கழுதை தான் கூட்டு போயிருங்க. மறந்து அங்க ஒட்டகம் தானே இருக்கு. ஆமா, ஒட்டகம் தானே இருக்கு, கழுது கிடையாதுல்ல. இல்ல, அதனால நம்ம போறோம். என்ன நிச்சயம் அண்ணா எப்பயும் போய் சொல்லிடுங்களேன். ஆமா, ஆனா இத்தனை பேரை கூட்டு போக முடியாது. ஏர் இந்தியா மட்டும் வேணாம், வேற எதுலயாவது போடணும். விளம்பரப்படுத்தீங்க. நம்ம இந்தியாவுடைய ஃபிளைட்டுங்க. சரி போவோம், என்ன செய்யறது, போலாம். பாராட்டுங்க. ஓகே சொல்லலாம்.